அருள்மிகும் வாராகி அழகிய வாராகி மயிலையின் வாராகி மழை தரும் வாராகி என்னுடைய குருநாதர் என்னுடைய தந்தை வேல்புரி சீனிவாசையர் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாய்மொழி பாடத்தை உங்கள் முன்னால் ஒரு ஒளி காட்சியாக கொடுத்துள்ளோம். இது எந்த ஏட்டிலும் இல்லாத ஒரு விஷயம். அதை உங்கள் முன்னால் கொடுப்பதிலே நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். எப்படி ராமானுஜர் தனக்கு தெரிந்த நாராயண மந்திரத்தை இந்த உலகமெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கோபுரத்தின் மேல் ஏறி சொன்னாரோ, நானும் அதே மாதிரி 3 மாடி கட்டிடத்தின் மேலே இருந்த மொட்டை மாடியிலே அமர்ந்து இந்த வாராகியை பற்றி எனக்கு தெரிந்ததை சொல்லியுள்ளேன். இது இன்றைக்கு வெளியிட்டாலும் கூட இதனுடைய இந்த சிடி இன்னும் ஒரு வாரத்தில் சரியாகி உங்களிடையே உலா வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவிற்கு வந்துள்ள எங்கள் குடும்ப நண்பர், நம்முடைய வாராகி வழிபாட்டு சங்கத்தினுடைய ஆலோசகர், நீதியரசர் புதுவை திரு முருகபூபதி ஐயா அவர்களை என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் வாராகி குடும்பத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக 50 ஆண்டுகள் இசைத்துறையிலே இசையமைப்பிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருப்பவர், என்றும் இன்றும் என்றும் இளைஞர், கரெக்டுங்களா, திரு சங்கர் கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நம்முடைய மன்ற செயலாளர், வாராகி அறக்கட்டளையின் இயக்குனர் திரு சந்தோஷ்குமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றும் என்றும் ஊரெல்லாம் பார்த்தா ஏதோ பிரச்சனை எங்களுக்குள்ள அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு தாய்க்கும் மகனுக்கும் என்றும் பிரச்சனை இருக்காது. 2002ஆம் ஆண்டு நாம் வாராகி பற்றி பேச ஆரம்பித்த பொழுது குப்பை மேட்டிலே கிடந்த நம்முடைய ஒரு பத்திரிகை, அதை பார்த்து ஒரு இடத்துல போய் நமக்கு கஷ்டம்னா யாருக்கிட்டையாவது போய் ஜோதிடம் கேட்போம். கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், உடனே 45,000 ரூபாய்க்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தார். அதை பார்த்து பயந்த நேரத்தில் நம்ம வாராகி வழிபாட்டு மன்றத்தினுடைய ஒரு நோட்டீஸ் கிடைச்சி, அன்றிலிருந்து ஒரு 12 வருடமாக நம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற திரு வைத்தியநாதன் அவர்களை இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றோம். ஏன்னா, அதாவது எங்கேருந்து வாராகியோட கனெக்ஷன் எங்கே வேணாலும் கிடைக்கலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதெல்லாம் ஐயா பின்னால் பேசும்போது விளக்குவார். அதுக்காகத்தான் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். பிறப்பால் பிரமதம், ஆனால் சொல்லுவதோ வெங்கடேசன் நாமம். ஒரு ஆசை, ஒரு அளப்பரிய ஆசை, நானும் திருக்கோயில் கட்டணும், எங்கேயாவது ஒரு கோயில் கட்டணும் என்கிற ஒரு ஆசை. நம்ம மதத்தில் இருக்க நாம் 678 மெம்பருக்கு மேலே வச்சிருக்க நாம் இங்கே 50 பேர் மேலே பார்க்க முடியாத நேரத்தில் ஊர் பூரா கட்டடத்தை கட்டி விற்றுக்கிட்டு
ஸ்கோடாலேயே சுற்றிட்டு காலையில் 8 மணி ஸ்கோடா என்ன ராத்திரி 10 மணி வரை ஸ்கோடாவில் ஏசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நம்மெல்லாம் திருப்பதி போனால் க்யூவில் நிற்கணும், இவர் போனால் நிற்க வேண்டாம், நேராக உள்ள வெங்கடாஜலபதியை பார்க்க போய்டுவார். அவருக்கு வெங்கடாஜலபதிக்கு அப்படி ஒரு கனெக்ஷன். பேர் ஆனால் சூசைராஜ், புரிஞ்சுக்குங்க. அப்படிப்பட்ட மனிதர் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை நம்முடைய சங்கத்தோடும் நம்முடைய வாராகி குடும்பத்தோடும் இணைந்த ஒரு நல்ல நண்பர். இன்றும் என்றும் நம்முடன் பணிபுரிகின்ற திரு சூசைராஜ் அவர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் நம்ம சித்தார்த்தூர்ல கோயில் கட்டும்போது தனி மனிதனாக நின்றோம். அன்னைக்கு கோபுரத்தை கட்ட முடியலையே அப்படின்னு நினைச்ச போது மொட்டையா நிற்கதே, நான் கோபுரத்தை கட்டி தருகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற உதயவர் திரு சூசைராஜ் அவர்களை அதை நான் இங்கே ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு வேலை இருக்கு, அவனாலும் ஏதோ தாடியை வளர்த்திட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு எத்தனையோ பேர் நினைக்கின்ற நேரத்தில் தனக்கு ஒரு கஷ்டம் வந்து உடல்ல பிரச்சனை வந்த போது ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். அப்படி இல்லாம நான் படுகின்ற கஷ்டத்தை தான் படுகின்ற கஷ்டத்தை உணர்ந்து தன்னை போன்று உள்ளவர்கள் எல்லாம் வாழ வேண்டும், அவங்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக ஸ்பெஷல் சில்ட்ரன்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு 30 ஏக்கரில் தென்காசி பக்கம் ஆயக்குடியில் தன்னுடைய வாழ்க்கையை கூட அர்ப்பணித்து இன்றும் என்றும் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமர் சேவா சங்கத்தின் நிறுவனர் தலைவர் திரு ராமகிருஷ்ணா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களுடைய சேவைக்கு முன்னால், சமூக பணிக்கு முன்னால் நம்முடைய பணியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரை எல்லாரும் அவருடைய பாதையை நாம் கற்றுக்கொண்டு அவர் பண்ணுற மாதிரி எல்லாரும் ஒரு 10% நம்ம பண்ணோம்னா இந்த உலகம் நல்லா ஒய்யும். அவ்வளவு சேவை அந்த ஊரில் எல்லாருக்கும் அவ்வளவு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் ஒரு 3 நாள் அங்கே போய் தங்கணுங்கிறதுக்காக தான் போகிறோம். நாம் யாகம் பண்ணுவதற்காக அங்கே போகிறதில்லை. 3 நாள் அவங்களோட இருந்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்பேற்பட்ட ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொடுக்கும்படி நீதியரசர் திருப்புகழ் செம்மணி திரு முருகபூபதி ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். அம்மா வாங்க, கீதா மேலே மேடைக்கலாம். இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியின் முதல் இறை வணக்கத்தை சோஃபியா அவர்கள் பாட வருகிறார்கள். वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा.
நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக வரவேற்புரை மிஸ்டர் சந்தோஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாங்கள் வாராகி வழிபாட்டு மன்றம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று ஒருவர் என்னை பார்த்து கேட்டார். அதன் முன்னாக திரு நீதியரசர் திருப்புகழ் செம்மணி திரு முருகபூபதி அவர்களை மற்றும் இசையமைப்பாளர் கலைமாமணி திரு சங்கர் கணேஷ் அவர்களையும் குருஜி அவர்களையும் மற்றும் வந்திருக்கும் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு நண்பர் ஒருவர் பார்த்து என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் செயலாளராக இருக்கிறீர்கள், இந்த மயிலையில் வாராகி நடத்துகிறீர்கள், உங்கள் நோக்கம் என்னவென்றால் ஒரு ஹாஸ்பைஸ் கட்டுவது, அதற்கு நிதி திரட்டுவதற்காக செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் செய்வதோ உங்கள் பணத்தை செலவு செய்து, அதாவது நிதி மற்றவர்களிடமிருந்து பெறுகிறீர்கள், பத்தாமல் போகும்பொழுது நீங்கள் அதை சரி கட்டி குருஜியும் மிகவும் சிரமப்பட்டு இந்த மயிலையில் வாராகி நிகழ்ச்சியை நிகழ்த்துகிறீர்கள். இதற்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதை நீங்கள் சேர்த்து வைத்தாலே இந்த ஹாஸ்பைஸ் கட்டுவதற்கு உதவியாக இருக்குமே, இதை ஏன் செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டார். அதற்கு நான் கூறினேன், இந்த நிகழ்ச்சி மயிலையில் வாராகி நிகழ்ச்சி நடத்தப் போவது மக்களுக்காக இல்லை, நாம் வணங்கும் இறைவன் அந்த தெய்வத்திற்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதாவது பாராட்டு நிகழ்ச்சி என்பது என்னவென்றால் நமக்காக நடத்தி கொள்வதல்ல. வருஷம் ஃபுல்லா நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டுறோம், அம்மா இதை கொடு, அம்மா அதை கொடு, அம்மா இதை கொடுன்ட்டு. அந்த 5 நாள் நடக்கும் இந்த மயிலை வாராகி நிகழ்ச்சியில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அன்னைக்கு முதல் நாளான அன்று என்ன டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் துவக்கி வைக்க இசையை இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்து ஆராதிக்கிறோம். எதற்கு ஆராதிக்கிறோம்? இத்தனை நாள் எங்களை காத்தருளியதற்கு நாம் அன்னையை ஆராதித்து வருகிறோம். இதைத்தான் கூறினேனே தவிர மற்றபடி இதற்காக நாங்கள் தனியாக பணம் வசூல் செய்வதில்லை. நீங்கள் வாருங்கள், நாங்கள் பணம் வசூல் செய்கிறோம் அப்படி என்று சொல்லுவதில்லை. அப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய உறுப்பினர்கள் சில குறைந்த பேர்களே இங்கு வருகிறார்கள். அதற்கு குருஜி மிகவும் வருத்தப்பட்டார். நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறோமே, ஆனால் யாரும் வரமாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. மேலும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இதை யூடியூபில் நாம் வெளியிடுகிறோம். அப்படி வெளியிடும் யூடியூபை ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 1 லட்சத்துக்கு மேல் மெம்பர்ஸ் பார்க்கிறார்கள். அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய யார் பார்த்தார்கள் என்று எடுத்து பார்த்தால் இந்த உலகம் முழுக்க மலேசியா, சிங்கப்பூர், கனடா எல்லா நாட்டிலும் அதனுடைய அனலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா தெரியுது. அதிலிருந்து என்ன தெரியுது என்றால், இந்த நிகழ்ச்சி யாருக்கு சென்றடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் அன்னை ஆராதிக்கும் போது. அப்போ யார் இதை பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, கிறிஸ்டல்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னாக்கா, சுத்தத்துக்கு ஒரு சுத்தமான ஒரு பேர் என்னன்னாக்கா கிறிஸ்டல் சொல்லுவாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சுத்தமான கிறிஸ்டலை ஒரு தண்ணியில ஒரு கிறிஸ்டலை எடுத்து நீங்க போட்டீங்கன்னாக்கா, ஸ்படிகம் அது தமிழ்ல, அது இருக்கிறது தெரியாது, தண்ணி தான் தெரியும். அப்படி தூய தெளிந்த உள்ளம் கொண்ட 10 பேர் இல்லை, ஒருத்தர் இருந்தால் போதும், நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டேதான் இருப்போம் வருஷம் வருஷம். அப்படி இங்க வந்திருக்க அத்தனை பேரும் கிறிஸ்டல் மனம் கொண்ட எங்களுக்கு எப்பவும் ஆதரவு கொடுத்திருக்கும் உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். அடுத்து விருது வழங்கும் விழா. நம்முடைய அறக்கட்டளை 3 விருதுகளை தருகிறது. ஒன்று பரமகுரு விருது, அதாவது என்னுடைய குருவும் உங்களுடைய பரமகுரு என்று சொல்லக்கூடிய சீனிவாசையர், வேல்புரி சீனிவாசையர் பெயரால் பரமகுரு விருது. 19ஆம் நூற்றாண்டிலேயே
வேதம் அனைவருக்கும் பொதுவானது. இதை கற்பதற்கு சாதியோ மதமோ குறுக்கே இருக்காது என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரு மகான். அவருடைய மைந்தன் என்று நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன். அவருடைய பெயராலே இந்த வருடம் இந்த விருதினை கலைமாமணி டாக்டர் சங்கர் கணேஷ் அவர்களுக்கு வழங்குவதிலே இந்த சங்கம் பெருமை அடைகின்றது. ஏன்னு சொன்னால், பொதுவாக சங்கர் கணேஷ் அப்படின்னு சொன்னால், கணேஷன் சொன்னால் எல்லாருக்கும் அவர் இசையமைப்பாளர் ஞாபகம் வரும். எங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா, நம்ம தினம் அஷ்டோத்திரம் பண்ணுறோம், அதுலேயே சகஸ்ரநாமம் பண்ணால் கூட ஒரு 54 பேரை கூட ஒன்றா சொல்ல முடியாது, ஒன்றா விட்டுடும். இவர் ஆரம்பித்தாருன்னா ஒரு 15 நிமிஷம் விடாமல் காளியாத்தா மாரியாத்தா கருமாரி அப்படி சொல்ல ஆரம்பித்தாருன்னா ஒரு 15 நிமிடம் அடமலை போல விடாமல் அம்பாள் பெயரை சொல்வதிலே மிகப்பெரிய ஒரு அபார பக்தி, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அம்மன் மேல் உள்ளவர். அதனால் அவர் 50 ஆண்டுகளை இந்த இசைத்துறையிலே இவர் நிறைவு செய்துள்ளார். அதை பாராட்டி அவருக்கு பரமகுரு விருது வழங்குவதிலே இச்சங்கம் பெருமை அடைகிறது. அடுத்து சந்தர் விருது. திரு சந்திரசேகர் என்கின்ற ஒரு மாமனிதர் மதுரையிலே பிறந்து தொகாவிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார். ஆரம்ப நாட்களிலே நம்முடைய மன்றமும் அறக்கட்டளையும் வளருவதற்கு மிகவும் உதவியாக இருந்தார். இன்றைக்கு கூட அவருடைய துணைவியார் திருமதி அவருடைய மனைவியார் கூட நமக்கு மிக உறுதுணையாக உள்ளார் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய பெயரால் சமூக சேவை செய்கின்ற இங்கே கிராமப்புறங்களில் சமூக சேவை செய்கின்றவர்களுக்கு அவர் பேரில் விருது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த முறை அந்த விருது திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் நாயக்குடி அவர்களுக்கு வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இவங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால், பொதுவாக இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா ராகு இருக்கா, கேது இருக்கா, கம்பார்ட்மெண்ட் இருக்கா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. தன் கணவருக்கு சேவை செய்வதை தவிர அந்த அமர் சேவா சங்கம் நடப்பதற்கு மிகவும் உறுதுணையாக உள்ளவர் என்பதை சொல்வதிலே பெருமைப்படுகின்றேன். அது தவிர அந்த ஏரியாவில் ஆயக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற குழந்தைகளுக்கு கல்வி, இலவச கல்வி, அவங்களுக்கு என்னெல்லாம் எஜுகேஷன் நீட்ஸ் வேணுமோ அதையெல்லாம் இந்த அம்மா தனியாக சத்தமில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த விருதை கொடுப்பதிலே இந்த சங்கம் மிகவும் பெருமை அடைகின்றது. அடுத்தாப்புல ராது விருது. அதாவது பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கினாலும் கூட என்னை நம்முடைய வாராகி வழிபாட்டு மன்றத்தை வெளி உலகுக்கு காட்டிய மாமனிதர். ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணிட்டு நாடகங்கள் ஏறக்குறைய 400 நாடகங்களை 4000 முறை மேடையேற்றி காட்டியவர். இன்று நம்மோடு இல்லாமல் இருந்தாலும் கூட அவருடைய தன்மை என்னன்னா, வளரும் கலைஞர்களை ஊக்குவிப்பவர். யார் ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய இங்கேயோ பாடி மூலை முடுக்கில் இருக்கவங்களையெல்லாம் அப்படி மேலே கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருடைய பெயரால் வழங்கப்படுகின்ற அந்த விருதினை வளரும் கலைஞரில் வளர்ந்த கலைஞர் இப்போ ஒரு 15 வருடங்களாக லைட் மியூசிக்கில் பாடிட்டு, பொதுவாக நம்முடைய சிந்தை மல்லிக்கும் சித்தாத்தூர் வாராகியில் ஆரத்தி பாட்டு பாடிய ஒரு நல்ல குழந்தை. அந்த அந்த பாட்டை பற்றி சொல்லுன்னு சொன்னால், காலையில் வாட்ஸ்அப் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாம் தினம் காலையில் 6:30 மணிக்கு எல்லாரையும் வாட்ஸ்அப்பில் தொல்லை பண்ணுறோம். நீங்கள் வர்றையோ போகிறையோ பார்க்குறையோ இல்லையோ நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்போம். அந்த வாட்ஸ்அப் மெசேஜுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன இருக்குன்னா அந்த ஆர்த்தி பாட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தையும் அன்னை வாராகியுடைய உள்ளத்தையும் கவர்ந்தவர். திருமதி சோஃபியா சதீஷ் அவர்களுக்கு இந்த விருதுகளை வாங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
அடுத்தபடியாக இங்கே அரங்குக்கு வர முடியாத சூழ்நிலையில் ஒருத்தர் ஒரு நாள் எப்போ நார்மலாக ராத்திரி 10 மணிக்கு மேலே நம்முடைய வெளி வேலையெல்லாம் முடிஞ்சவரும் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரல எத்தனை பேர் என்னை சந்தித்து தன்னுடைய குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக ஒரு அரை மணி நேரம் நான் ஒதுக்குவது உண்டு. அப்படி பார்க்கின்ற நேரத்தில் அன்றைக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் என்னன்னா 50 ஆண்டுகளை ராம்ஜி நிறைவு செய்தார். மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் சினிமா விமர்சகராக பணிபுரிந்து 50 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கார். அவரை நம்ம ஒன்றுமே பண்ணலையே, நீ ஏதாவது பண்ணுன்னு சொன்னதுனால அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை தரும்படி அன்னை பணித்தார், வாராகி பணித்தார். அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது தர வேண்டும் என்று நினைத்தோம். எல்லாமே ரெடி பண்ணோம். அவர் பாருங்க, தனக்கு விருது வருதுன்னா ஓடி வருவாங்க. இவர் என்ன பண்ணார்னா வேற யாருக்கோ விருது கொடுக்க ஓடி போயிட்டார். அவ்வளோ நல்ல மனிதர். அவரையும் இந்த அரங்கத்திலே பாராட்டுகின்றோம். அடுத்தபடியாக நிறைய மக்கள் நம்முடைய சங்கத்தினுடைய தினசரி வேலைகளை என்னுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல்வேறு குழந்தைகள் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அதில் இப்போ சமீபமாக சொல்ல போனோம்னா, காலையில் பக்தி பாடல் எஃப்எம்ல கேட்டால் தெரியும். ரேடியோ சிட்டியில் கமர்ஷியலாக பண்ணுறோம். கமர்ஷியலாக நம்ம அதுக்கான கட்டணத்தை கட்டினால் கூட அதை ஓடி வந்து செய்யக்கூடிய ஒரு குழந்தை வினோதாப்பா கோபி அந்த குழந்தையும் வருக வருக என்று வரவேற்று. ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ பணம் கொண்டு வந்து கட்டினீங்கன்னா நாங்கள் ரேடியோவில் சொல்கிறோம், இல்லை நீங்கள் பணம் கொடுத்தா பேசலாம்னு சொல்கிறத விட்டுட்டு இன்றைக்கி ஒரு கோஇன்சிடென்ஸ் நிகழ்ச்சி ஏறக்குறைய ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட சித்தாத்தூர் கோயிலை பற்றி இன்றைக்கி ரேடியோ சிட்டியில் எனக்கே தெரியாது. 6 to 6 நம்ம ப்ராட்காஸ்ட் ஆகிருக்கு. அப்படி தன்னலம் கருதாத ஒரு குழந்தை. அவரும் நம்முடன் இணைந்து பணிபுரிகின்றார். அவரையும் இந்த சங்கம் வரவேற்கின்றது, அவரை பாராட்டுவதிலே மகிழ்வடைகின்றது. வார வியாழக்கிழமையானால் அவரும் திட்டுவார், நானும் திட்டுவோம். வாராகி வார பஜன் குழுவை சார்ந்த குழந்தைகளில் இந்த முறை திரு குட்டிகிருஷ்ணன் அவர்களுக்கு விருது அளிப்பதிலே இந்த சங்கம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. இத்தனை விருதுகளையும் தருவதற்காக வந்துள்ள நீதி அரசர் அவர்களை பற்றியும் நான் சில விஷயங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக நீதி அரசர் TN வள்ளி நாயகத்தை நம்ம கூப்பிட்டுருந்தோம். ஏன்னா முருகபூதி ஐயாவே கூப்பிட்டுருக்கோம். அவரை தவிர வேறு யாருக்கும் இந்த மன்றத்துக்கு தெரியாதுன்னு யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் மன்னிச்சுங்க அவரை கூப்பிட்டோம். அம்மா என்ன நினைச்சாங்க, ஏயா திருப்புகளில் வாராகியை பற்றி பாடியிருக்கோம் கண்டுபிடிச்ச ஒருத்தர் விட்டு வேற ஆளையே கூப்பிட்டுருக்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னா வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் மதுரை செல்ல வேண்டிய சூழ்நிலையில் மதுரை போனதுனால பத்திரிக்கை கொடுத்தவருக்கு அதை சொல்ல கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப தயங்கி சொன்னார். உடனே நான் நினச்சேன், சரி நம்ம முருகபூதி ஐயா தான் வரணும்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு திருப்புகழ் சுடரொளி என்கின்ற பட்டத்தை நாம் தரணும்னு நினச்சோம். இந்த பட்டத்தை வழங்குவதற்கு நமக்கு அருகதை இருக்கா என்னமா தெரியாது, ஏன்னா திருப்புகழை பற்றி நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர் செய்துள்ள அந்த அரிய சேவை, ஏதோ நீதியரசராக இருந்தோம், ஜட்ஜாக இருந்தோம் கொஞ்ச நாள், அப்புறம் அட்வொகேட் வேலையை பார்த்துட்டு கம்மனை வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு அருணகிரிநாதர் என்றோ பாடி போன அந்த திருப்புகளை கூட இன்றும் விடாமல் யாரோ எங்கேயோ ஒரு மூலையில் ஒருத்தர் காப்பாற்றிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப முக்கியமானவர் நமக்கு தெரிந்து, நமக்கு மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் இந்த வயதிலும் கூட 70 கடந்த பிறகு கூட 7 நாளும் வாரத்தில் 7 நாள் எங்கேயோ பயணம் பண்ணிட்டு தான் இருக்கார். திருப்புகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார். அவர் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று அன்னைக்கு வேண்டுகிறோம். ஏன்னா இவரை நான் வாழ்த்துனா வீட்டில் போனால் சாப்பாடு கிடைக்காது. என்னுடைய மனைவி குடும்பத்திற்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். சின்ன வயசுலேருந்தே எங்கள் குடும்பத்தோட மனைவியா மாமனார் ஃபேமிலியில் ரொம்ப நெருங்கி இருந்து அந்யோன்யமான ஒரு நண்பர். இப்போ அதெல்லாம் மாறி இப்போ வாராகி குடும்பத்தோடு இணைஞ்சிருக்கார். அவரையும் இந்த சங்கம் பாராட்டி வாழ்த்தி இந்த விருதினை
நம்முடைய இசையமைப்பாளர் திரு சங்கர் கணேஷ் ஐயா அவர்களும், இல்லை நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் பேசலாம். முதல்ல ஐயா அவர்களுக்கு ஏன்னா புரோட்டோக்கால் அதை கொடுப்பதற்கு சங்கர் கணேஷ் ஐயா அவர்களோடு நம்முடைய லீகல் அட்வைசர் வழக்குரைஞர் திருமதி உஷா ரவி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா எங்களுக்கு தெரிஞ்ச கவிதை எழுதியிருக்கோம் உங்களை மாதிரிலாம். வாராகி வார வழிபாட்டு மன்றம், சென்னை. திருப்புகழ் சுடரொளி. ராமநாதபுரத்தின் செல்வ மைந்தனே,